இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகளும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். உபவாச நாளிலே நாம் இன்று அநேக நேரங்களிலே அநேக கேள்விகள் கேட்பதுண்டு. இந்த வரிசையாக இந்த 40 நாட்களிலும் நமக்குள்ளே ஒரு அநேக கேள்விகள் உண்டு. இன்றைக்கும் எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களே நாம் உபவாசிக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலையிலே எப்படி உபவாசிக்கணும் என்பதை கூட நாம் அறியாமல் இருக்கிறோம். பாருங்க, உடலாலும் பேச்சாலும் எண்ணத்தினாலும் நாம் உபவாசிக்கணும். குதிரைக்கு கடிவாளம் போடுகிறது போலவே இன்னும் கப்பலிலே சுக்கான் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு, மனதிலே ஒரு கட்டுப்பாடு, எண்ணத்திலே ஒரு கட்டுப்பாடு, இவைகளெல்லாம் உபவாசத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களை அடக்குவது, பேச்சை அடக்குவது, நாவை அடக்குவது, இன்னும் மனதை அடக்குவது, உணவை கட்டுப்பாடோடு வைப்பது. இன்னும் சில நேரங்களிலே பார்த்தீங்கன்னா சில மனுஷர்களை நான் சந்திக்கும் போது அவர்கள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் சில குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் பேசவே மாட்டேன், யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு. சிலர் பார்த்திங்கன்னா சிலருடைய வார்த்தைகள் சிலர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு, நான் இந்த 40 நாளும் இப்படிப்பட்ட உணவுகளை நான் எடுப்பதே இல்லை என்று சொல்லி சொல்வதுண்டு. பேச்சு, வார்த்தைகள், நடத்தைகள், சிந்தனைகளிலே கட்டுப்பாடு. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உபவாசத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம் கேள்வியை எழுப்பும்போது வேதாகமத்திலே ஒரு வசனத்தை சொல்லி அந்த காரியத்தை சொல்லி நாம் பேசுவதுண்டு. அநேகர் கிறிஸ்தவராக நாம் அனைவரும் இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திப்பதுண்டு. வசனம் சொல்கிறது இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18 அங்கே ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. பாருங்க, சில நேரங்கள் அப்படிதான் நாம் உபவாசிக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா நான் உபவாசத்தை குறித்து எப்படி உபவாசிக்கணும் என்பதை குறித்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் இப்படி தான் உபவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஆண்டவர் நான் உபவாசிக்கும் போது இந்த காரியங்கள்லாம் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இன்னைக்கு வேதாகமத்திலையும் கூட மோர்தேக்காய், எஸ்தர் ராஜாத்தி அவர்கள் உபவாசத்தை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு தெரிந்த ஒன்று. பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அவள் உபவாசித்தாள். இதை தான் அநேக நேரங்களில் நாம் சொல்வதுண்டு. ஆனால் இந்த வேதத்தின்படி பார்க்கும்போது இந்த மோர்தேக்காய் அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவர் இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறான். யூதர்களுக்கு விரோதமாக அந்த ஆமான் எழும்பும்போது அவர்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வி வருகிறது. இப்போ மோர்தேக்காய் அவன் என்ன செய்தான் பாருங்க. எஸ்தர் 4:1 நடந்த யாவற்றையும் மோர்தேக்காய் அறிந்த போது மோர்தேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு நகரத்திலே நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசலில் முகப்பு வரைக்கும் வந்தான் என்று சொல்லி குறிப்பிடு. இந்த கட்டளை பிறப்பித்த எல்லா இடத்துலையும் யூதர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். பாருங்க, மகா துக்கம் உண்டாயிருக்கு, உபவாசம், அழுகையும் புலம்பலும் அங்க உண்டானது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த எஸ்தர் ராஜாத்தி அவர் கவலையப்படலை. பாருங்க, அவன் மோர்தேக்காயிட்ட கேள்வி கேட்கிறான், என்ன நடந்தது அங்க பாத்தீங்கன்னா அவளுடைய பிரதானிகள்கிட்டையும் அவருடைய
ராஜாத்தி அவர் அவர் என்ன செய்யற, தாதிமாரை அனுப்பி பிரதானிட்ட கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த மோர்தேக்காய் இதை போட சொல்லுங்க, அந்த ரெட்டையெல்லாம் கலத்த சொல்லுங்க சொல்லிட்டு அவள் மிகவும் பொறுமையா இருக்கிறா. அது மாத்திரம் இல்லாம அவள் 3 நாள் உபவாசிக்கிறா. அங்க மோர்தேக்காயை பார்த்து சொல்றா, நீங்க எல்லாம் போய் எனக்காக உபவாசிங்கன்னு சொல்லி அங்க சொல்றான். இந்த மோர்தேக்காய் இது அவ சொல்ல கேட்டு போறான். போயிட்டு உபவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் அந்த ராஜாவின் சமூகத்திலே செல்லும்போது அவள் என்ன செய்யறா, துக்கமா இல்ல, அழுல, புலம்புல. இந்த மோர்தேக்காய் போல அவன் புலம்பி அழுது சாம்பல்ல உட்காரல, முகத்தை வாடலா காட்டல. ஆனா பாருங்க, அதுக்கு மாறாக அவன் என்ன செய்வான், விருந்து ஏற்பாடு செய்கிறான். விருந்து ஏற்பாடு செய்து அந்த விருந்தை அவர்கள் அந்த ராஜாவுக்கு கொடுத்து உண்மை தன்மைகளை எடுத்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யூதருக்கு ரட்சிப்பு உண்டாக்குறதற்காக அவன் உபவாசிக்கிறான். 3 நாள் அப்படியே உபவாசித்து அவளுக்குள்ள என்னன்னா, இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்துல பார்க்கும்போது, நீங்க உபவாசிக்கும் போது மாயக்கார போல இல்லாம என்ன செய்யணும், ஆண்டவர் காணணும். அப்போ இன்றைக்கு உபவாசத்தை எப்படி நம்ம உபவாசிக்கணும்? நம்ம உபவாசத்தை யாரு பார்க்கணும்? மனுஷன் பார்க்க கூடாது, தேவன் பார்க்கணும். இந்த எஸ்தர் ராஜாத்தி அவள் உபவாசிக்கிறாள். அது மாத்திரமல்ல, ராஜா சமூகத்துல போய் சொல்றானா, செத்தாலும் சாவேன் அப்படின்னு சொல்றா. அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். ஏன்னா காரணம், கர்த்தர் நம்மளுடைய உபவாசத்தை பார்க்கிறவர் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அங்கே நடந்தது என்னன்னா, எஸ்தர் 9 நாளிலே மோர்தேக்காய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று. இந்த மோர்தேக்காய் என்பவரே மென்மேலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, அங்க முடிவு யூதருக்கு ரட்சிப்பு வந்த பிறகு மோர்தேக்காய் அந்த அரண்மனையிலே பெரியவனா இருக்கிறான். இன்னும் அது மாத்திரமில்ல, எஸ்தர் ராஜாத்தி பார்க்கிறா. அவன் ராஜா கேட்கறான், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, ஆமானின் 10 குமாரரையும் அங்க தூக்கு மரத்துல போடணும்னு. அதே போல நடக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்திக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறாரு பாருங்க ராஜா. எஸ்தர் 8:1 அன்றைய தினம் ஆகாசூர் ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய உபவாசத்தை யார் பார்க்கணும்? சில நேரங்களில் நம்ம மனுஷன் காணும்படி உபவாசித்து விடுகிறோம் அல்லவா? ஆமா, இன்றைக்கு மனதை கட்டுப்படுத்தி ஒரு மனசுல ஆண்டவர் சமூகத்துல நம்ம கட்டுப்படுத்தி நம்ம உபவாசத்தை நம்ம மனுஷனுக்கு காட்டாதபடி ஆண்டவருக்கு காட்டும் போது கர்த்தர் நம்மளுடைய உபவாசத்தை அவர் நினைத்தருளி நம்ம ஒருவேளை நமக்கு சத்ருவாகிய நிறைய பிசாசு அநேகரை கொண்டு வரலாம். மனுஷன் நமக்கு எதிராக அநேக காரியங்களை கொண்டு வந்து நிறுத்தலாம். கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். இப்படிப்பட்ட உபவாச நாளை நாம் நியமிக்கும்படி கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இந்த மோர்தேக்காய் எஸ்தர் ராஜாத்தி அவங்க உபவாச நாளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் 3 நாள் உபவாசித்தார்கள். கர்த்தர் எஸ்தர் அவளுடைய உபவாசிக்கும் போது அவர் துக்கமா இல்லை, கர்த்தர் சமூகத்திலே அவர் உபவாசித்து யூதருக்கு ரட்சிப்பு அங்கே பிறப்பித்தது போல இன்றைக்கு கூட நாங்களும் எங்களுடைய உபவாச நாளை நாங்கள் எப்படி உபவாசிக்கணும் என்பதை கூட சில நேரங்களில் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். சப்பா, நாங்கள் எங்களுடைய உபவாச நாளை நீங்கள் பார்க்கணும்ப்பா. நீங்கள் அந்த உபவாசத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து வெறுமையாக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.